بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் சரியான ஹதீஸுக்கு ஹதீஸ் கலையில் சொல்கிற இலக்கண விதி என்ன என்று கேட்டால் அந்த விதியை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, முதல்ல அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும், இடையில் முறிவு இருக்கக்கூடாது, அறுந்து போகாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக அதை சொல்கிற ஒவ்வொருவரும் அதுலாக நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதில் உள்ள ஒவ்வொருவருமே லாபித், அதாவது கேட்டதை சரியாக மரணம் செய்கிறவர்களாக இருக்கணும். இப்படி இருந்தால் ஒரு ஹதீஸு சரியாயிரும். அதே நேரத்தில் அந்த ஹதீஸை மட்டும் பார்த்தா அது சரியாயிரும். இது போக வேறு ஹதீஸுகளோட கம்பேர் பண்ணும்போது தான் அது சஹீஹ்ங்கிற முடிவுக்கு வரும். அப்போ ஒரு ஹதீஸ் விட்டது, எல்லாரும் கரெக்டாக இருக்கிறாங்க, இதே விஷயத்தை வேறு எங்கெல்லாம் வந்திருக்குன்னு தேடி பார்க்கும் பொழுது எந்த ஹதீஸை நம்ம சரின்னு சொன்னோமோ அதுக்கு மாற்றமாக வேறு ஹதீஸ் வரும் என்று சொன்னால் மாற்றமான ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கிற முடியும். அதுவும் சரியானதாக இருக்குது அறிவிப்பாளரில், இதுவும் சரியானதாக இருக்கிறது. அப்போ இதுவும் சரி, செய்கிறதும் சரி, செய்யக்கூடாது என்பதும் சரி, 3ம் சரி, 5ம் சரின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அப்போ இந்த அறிவிப்புகளில் எது கரெக்டானதாக இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அதிகமான அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக குறைந்த அறிவிப்பாளர் அறிவிச்சிருப்பார்ல, அதை ஷாதுன்றுவாங்க. அதை ஷாதுன்றதுனால அதில் உள்ள அறிவிப்பாளர் யாரும் பலவீனம்னு சொல்ல மாட்டாங்க. அது விட்டு நம்ம ஆய்வு செஞ்ச வரைக்கும் இவங்களும் நம்பகமானவர்கள், அவங்களும் நம்பகமானவர்கள் தான். பலவீனம் இருக்கலாம், நம்மளை அறியாமல் இருக்கலாம். நம்ம வெளிப்படையான ஆய்வு செஞ்ச வகையில் 2 பேரும் நம்பகமானவர்கள் ஆயிடுச்சு. நம்ம எதனால் தள்ளுறோம்னு கேட்டால், அதிகமான பேர் அறிவிப்பதற்கு மாற்றமாக கொஞ்சமான பேர் அறிவிக்கிறாங்க. அப்போ அதிகம் நம்பிக்கையை கூடுனதா கொஞ்சம் நம்பிக்கை கூடுனதா என்று உலகமெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய, நம்ம மனசாட்சி ஏற்றிருக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய பொதுவான விதியின் பிரகாரம் 10 பேர் சொல்வது தான் கரெக்டாக இருக்கும். இந்த 2 பேர் சொல்வது இவங்க நல்ல ஆட்களாக இருந்தாலும் அதில் நம்பகத்தன்மை கூட, இதில் கொஞ்சம் கம்மி, இதை விட்டுருவோம். இது ஷாதுன்னா ரேர், அரிதுன்னு அர்த்தம். அரிது என்பது பலவீனத்தில் ஒரு வகை. இந்த அரிதுன்னு ஷாதுன்னு சொல்கிற ஹதீஸில் அறிவிப்பாளர்கள் யாரும் குறைவு உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. குறைவாக இருந்தால் தான் அதிலே பலவீனமாயிருமே. அப்போ ஷாது எப்போ வரும்னு கேட்டால், கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்து இது ஷாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸை பார்க்குறீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா, நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். எப்போ ஷாது பிரச்சனை வரும்னு கேட்டால் நம்மகிட்ட எடுத்து காட்டுவாங்க. நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னீங்க, இதுக்கு மாற்றமாக அந்த வேறு ஹதீஸ் இருக்குது, அப்போ 2 முரண்படுதுன்னு நம்மகிட்ட கேட்கும் பொழுது தான், அப்போ இந்த மாதிரி சொன்னவங்க எத்தனை பேர், அந்த மாதிரி சொன்னவங்க எத்தனை பேர் என்று ஆய்வு செஞ்சு அவங்களுடைய தராதரத்தை எடை போட்டு இதை ஷாது என்று, அதை மஹ்ஃபூல் என்று ஏற்றுக்கொள்வோம். இது ஒரு வகை. அப்போ அந்த ஷாதுங்கிறது எதில் வரும்னு கேட்டால், ஒரு ஹதீஸை வச்சு சொல்ல இயலாது. ஒரு ஹதீஸை அதே கருத்தில் வரக்கூடிய மற்ற அறிவிப்புகளையும் வைத்து 2ஐயும் இணைத்து பார்த்து கம்பேரிசத்தில் தான் இது வரும். அப்போ கம்பேர் பண்ணாமல் சஹீன்னு சொல்வதாக இருந்தால் அதுவே போதும். எது போதும்? அதுக்கு சனது இருக்கணும், இடையில் அறுந்து போகக்கூடாது, அதுலாக இருக்க வேண்டும், லாபித்தாக இருக்க வேண்டும், ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கணும். இதுதான் சஹீஹ், இவ்வளவு போதும். அதே நேரத்தில் ஷாதுங்கிற எங்கே வரும்னு கேட்டால், வேறு ஹதீஸுகளோடு இதை ஒப்பிடும் பொழுது தான் ஷாது பஞ்சாயத்து வரும். ஒரு ஹதீஸை மட்டும் பார்க்கும்போது அந்த பஞ்சாயத்து வராது. அது சில எல்லா இடத்துலையும் ஒன்று தேடி இருக்க தேவையில்லை. நமக்கு சரின்னு பட்டோன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எப்போ நமக்கு சுட்டி காட்டப்பட்டு இது முரணா வருது, வேறு அறிவிப்பு இருக்குது, முரணா வந்துச்சுன்னா 2ல் எதை ஏற்றுக்கிறது அப்படின்னு வரும் பொழுது எது ரொம்ப நம்பிக்கைக்கு உரியதோ அதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கம்மியாக உள்ளதை தள்ளிடுவோம். அப்போ ஷாதில் உள்ள அறிவிப்பாளர்கள் யாரும் பலவீனர்கள் கிடையாது. பலவீனர்கள் நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க அறிவிக்கிற வேறு வேறு ஹதீஸ்லாம் நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். நம்ம சக்தி உட்பட்டு அவ்வளோதான். ஏன்னா இவங்க முரணை அறிவித்தா பலவீனம் தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம அப்படி சொல்வது கிடையாது.
அப்படி சொன்னால் எல்லாருமே அப்படி போயிடுவாங்க. இந்த இதில் ஷாதில் வந்தவர் அந்த அந்த இதில் அதிகமான பேர் அறிவித்தாங்கல்ல, அதில் வரக்கூடிய ஒரு ஆள் வேறு ஹதீஸில் அவர் ஷாதுக்கு போயிடுவார். கடைசியில் எல்லாருமே தள்ளப்படுற ஆட்கள் ஆயிடுவாங்க, ஒன்றுமே ஏற்றுக்கிற முடியாமல் போயிடும். அதனால் அறிவிப்பாளர் பக்கம் என்ன செய்ய மாட்டாங்க, குறைய தள்ள மாட்டாங்க. அவர் நம்பகம் இவர் நம்பகம், இது கூடுதல் நம்பகம், நம்பர் ஜாஸ்தி இது நம்பர் கம்மி, இப்படிங்கிற வகையில் எடுக்கிறதுக்கு பேர் ஷாதுன்னு வழங்கிக்கிட்டோம். அடுத்ததாக வந்து அந்த ஷரத்தில் எப்படி போட்டோம், ஒலா யக்கூனு ஷாதன் வலா முஅல்லலன், ஷாதாகவும் இருக்கக்கூடாது இல்லத்து உள்ளதாகவும் இருக்கக்கூடாது. எப்படி படித்தோம், இத்தசில் இஸ்னாதுஹு பி நக்லில் அதிலில் லாபித்தி அனில் அதில் லாபித்தி இலா முன்தகாஹு வரைக்கும் உள்ளது ஹதீஸுடைய இலக்கணம். இந்த பிந்தி உள்ள இந்த ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணுவதன் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய குறைபாடு என்ன, கம்பேர் பண்ணுறது, ஒலாய கூணு ஷாதன், அது ஷாதாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இதை விட உறுதியான ஒரு செய்திக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சரியான ஹதீஸ் என்ற முடிவுக்கு வந்தாலும் சரி இல்லைங்கிற முடிவுக்கு ரெண்டாவது நம்ம வந்துடுவோம். ரெண்டாவது ஒரு முஅல்லலன், நுணுக்கமான குறைபாடு உள்ளதாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது ஷாது உங்களுக்கு விளக்கிட்டோம். கட்டம் போட்டு படம் போட்டு விளக்கியாச்சு. முஅல்லல்னா இல்லத்துன்னு அர்த்தம். இல்லத்துனா நகு சர்ஃபுல இல்லத்து வேறு, அது ஒரு நோய். இதில் இல்லத்துனா என்னன்னு கேட்டால் நுணுக்கமான குறைபாடுகள். முஅல்லலன் இல்லத்தாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, குறையாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இந்த இல்லத்தை விளைக்கிறதுக்கு வந்து அது நிறைய ஹதீஸுகளை எல்லாம் அள்ளி போட்டு பார்த்து ஒன்றையும் தேடி பார்த்து என்ன செய்வாங்க, இந்த குறையை கண்டுபிடிப்பாங்க. இந்த ஹதீஸ்களை மேதைகள்னு சொல்லக்கூடியவர்களில் கூட ஒரு 5% பேர் தான் இந்த இல்லத்து துறையில் விற்பனராக இருப்பாங்க. இல்லத்துங்கிறவன் முஅல்லல்ங்கிறவன் இந்த வகையில் ஹதீஸில் கருத்து சொல்கிறவங்க பெரிய அறிஞர்கள்லாம் இருப்பாங்க. நம்ம தேடி பார்த்த வகையில் பார்த்தோம்னா ஒரு 5% ஆட்கள் தான் இந்த துறையிலையும் விற்பனர்களாக இருந்திருக்கிறாங்க. நுணுக்கமான குறைபாடை கண்டுபிடிக்கிறது வந்து அப்படி சில பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுவோம். இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். இந்த இல்லத்துங்கிறத கொஞ்சம் விளங்க கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் வந்து இது ஒரு திருமதியில் வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டால், கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு மனுஷர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மூத்தாயிட்டார். அவருக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லாட்டாலும் அவர் ஒரு அடிமை இருந்தார் அவருக்கு. அந்த அடிமையை அவர் வந்து விடுதலை செஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு புள்ள குட்டி பொண்டாட்டி பாப்பா அம்மா யாருமே இல்லை, ஒரே ஒரு அடிமை அவர் வச்சுருந்தார். உன்னையும் நான் விடுதலை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணி விட்டார். அப்புறம் மௌத்தா போயிட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவருடைய சொத்தை அந்த அடிமைக்கு கொடுத்தாங்க. வாரிசு இல்லாட்டான விடுதலை செய்யப்பட்டவருங்கிற வகையில் என்ன செஞ்சாங்க, அவருக்கு கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. இதுதான் திருமதியில் உள்ள ஹதீஸ். ஹதீஸுடைய சாராம்சத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள். இப்போ திருமதியில் உள்ள ஹதீஸை நான் போட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸை வந்து ஒரு அன்ன ரஜுலான் மாத்த, ஒரு மனிதர் மரணித்தார்னு வருதில்ல, இந்த செய்தி அறிவிக்கிறது யார், இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னதாக அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் அவுசஜாங்கிறவர் அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸ் சொன்னதாக அவுசஜா யாருன்னு கேட்டால் இப்னு அப்பாஸுடைய ஒரு அடிமை, விடுதலை செய்யப்பட்ட அடிமை. அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னதாக அறிவிக்கிறது யார், அவுசஜா அறிவிக்கிறார். இந்த ரெண்டுக்குலாம் பஞ்சாயத்து. இப்போ மற்ற அறிவிப்பாளர்லாம் விட்டுருங்க, எல்லாமே கரெக்டான ஆளுக்கு தான், இவங்களும் கரெக்டான ஆளுக்கு தான். இந்த அறிவிப்பாளர்களில் எந்த குறையும் கிடையாது. இதை மட்டும் ஒருத்தர் பார்த்தாருன்னா இது சரின்னு தான் சொல்லுவார். அப்போ அவுசஜா என்பவர் இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறாரா, இது திருமதியில் உள்ள ஹதீஸ். அடுத்து வந்து இதே ஹதீஸ் இப்னு மாஜாவில் இருக்குது. இப்னு மாஜாவில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே மாதிரியே வருது. எப்படி வருது, அன் அவுசஜா அன் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் வழியாக அவுசஜா அறிவிக்கிறார். அப்போ இப்னு மாஜாவில் இந்த மாதிரி தான் வந்திருக்கிறது. அடுத்ததாக வந்து ஹாக்கிமில் என்ன வருதுன்னு கேட்டால் அக்பரணி அவுசஜா, எனக்கு அவுசஜா அறிவித்தார். அவுசஜா யாருன்னு கேட்டால் மௌலா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸினால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. அவர் சொன்னார் சமயத்து இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் நான் கேட்டேன், ரெண்டு ஒன்று தான். இப்னு அப்பாஸ் நான் கேட்டேன்னு அவர் சொல்கிறார். அப்போ அவுசஜா வந்து இப்னு அப்பாஸ் வழியாக இதே ஹதீஸ் தான்.
இந்த வாரிசு இல்லாமல் இறந்து போனார்ல அந்த ஹதீஸ் தான். இது ஹாக்கிமில் வருது. இதே ஹதீஸ் வந்து பைஹக்கியில் வருது. அவுசஜா இப்னு அப்பாஸ், அவுசஜா இப்னு அப்பாஸ்னு வந்துருச்சு. அடுத்ததாக வந்து இதே ஹதீஸ் வந்து நசையுடைய குப்ராவில் வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், சமீத்து அவுசஜா, அவுசஜாவிடத்தில் நான் செவியுற்றேன். யு ஹத்திசு இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறாரு. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் வழியாக அவுசஜா தான் இது அறிவிக்கிறால வர்றார். அடுத்து வந்து இதே ஹதீஸ் வந்து ஹுமைதி, முஸ்னதுல் ஹுமைதி, அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே மாதிரி தான் வருது. அவுசஜா இப்னு அப்பாஸின் அப்படின்னு வருது. இப்னு அப்பாஸ் வழியாக அவுசஜா சொன்னார்னு வருது ஹுமைதியில். முஸ்னது அகமதில் எப்படி வருதுன்னு கேட்டால் இதே மாதிரி வருது. அவுசஜா இப்னு அப்பாஸின், அவுசஜா இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறார்னு வருது. இப்போ இதே ஹதீஸு என்ன கிதாபுலன்னா அகமதில் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது. அவுசஜா மௌலா இப்னு அப்பாஸின் அஹ்பரஹு இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் அப்பாஸுடைய மௌலா அவுசஜா அறிவிக்கிறாரு, இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறார். அதே தான், அதே கருத்து வந்துடுது. அதே மாதிரி வந்து பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவுடைய என்ன வருதுன்னு கேட்டால் அவுசஜா இப்னு அப்பாஸின் கரெக்டாக வந்துடுது. அவுசஜா வந்து இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறார். இப்போ அதே மாதிரி அபுதாவுதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவுசஜா இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வந்துருச்சு. இவ்வளவும் தேடணும், இல்லத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி நிறைய போய் அம்புட்டு ஹதீஸையும் தொகுத்து எடுக்கணும். அதே மாதிரி சுனனுல் குப்ரா பைஹக்கில் என்ன வருதுன்னு கேட்டால் இங்கே தான் வருது. அவுசஜா, அவுசஜா அறிவிக்கிறாரு மௌலா இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸுடைய அடிமையாகிய அவுசஜா அறிவிக்கிறார். ரஜுலன் மாத்தண்டு, இங்கே இப்னு அப்பாஸை இவர் குறிப்பிடலை, இப்னு அப்பாஸுடைய அடிமைன்னு தான் இவரை சொல்லப்பட்டிருக்கே தவிர இதை சொன்னவர் அவுசஜான்னு வருது. எப்படி வருது? இந்த இந்த நூலில் உள்ள ஹதீஸ் எது? சுனனுல் குப்ரா பைஹக்கி, பைஹக்கியுடைய இந்த ஹதீஸில் வருகிறது. அவுசஜா, அவுசஜா இதை அறிவிக்கிறார். மௌலா இப்னு அப்பாஸ், அவுசஜாவுக்கு சிஃபத்து இது. இப்னு அப்பாஸுடைய மௌலாவாகிய அடிமையாகிய அவுசஜா அறிவித்தார். இப்போ அது இதுவரைக்கும் சொன்ன ஹதீஸ்லாம் என்ன, இதே செய்தியை சொல்லும் பொழுது அவுசஜா வந்து இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்டு அறிவிச்சார்னு வருது. இதில் என்ன வருதுன்னா அவுசஜா வந்து இப்னு அப்பாஸ்டெல்லாம் கேட்கல, அவுசஜா தான் இது அறிவிக்கிற ஆளை. அப்போ சஹாபி விடுபட்டுறாரு. சஹாபி விடுபட்டு அந்த அந்த இதுவரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட்டில் பூராவுமே சஹாபியிடம் இப்னு அப்பாஸ்னா சஹாபி ரசூலுல்லாஹ்ட்டருந்து கேட்டார்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிற ஒரு தரத்தில் உள்ளது. அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னார்னு அவுசஜா அறிவிக்கும் போது அந்த ஹதீஸ் நம்பகத்தன்மை உள்ளதாக அறிக்கிறது. இந்த இதே செய்தியைத்தான் பைஹக்கியில் அறிவிக்கும் பொழுது அவுசஜா மௌலா இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸுடைய மௌலாவாகி அவுசஜா சொன்னார். ரஜுலன் சொன்னதே வந்து அவுசஜா தான், இப்னு அப்பாஸ் கிடையாது. அப்போ இந்த இந்த ஹதீஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லாருமே நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. இதில் உள்ள ஆளுக்கு யார்? அலி இப்னு அஹ்மது இப்னு அபதான்னு வர்றாரு, நல்ல ஒரு ஆள். அஹ்மது இப்னு உபைதுன்னு வர்றாரு, நம்பிக்கையான ஒரு ஆள். இஸ்மாயில் இப்னு இஸ்ஹாக் அல் காலின்னு வர்றாரு, அவரும் நல்ல ஒரு ஆள். சுலைமான் என்று ஒருத்தர் வர்றாரு, ஆரிம்னு ஒருத்தர் வர்றாரு. இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆளுக்கு தான். ஹம்மாத் இப்னு ஜெயிதுன்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் நல்ல ஆள் தான். அம்ருண்டு வழியாக அறிவிக்கிறார், அவர் நல்ல ஆள் தான். அவுசஜா வழியாக இருக்கிறார், அவுசஜா நல்லா, எல்லாம் நல்ல ஆளுக்கு தான். நல்ல ஆட்களாக இருந்தாலும் இது வந்து நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன் ஏற்றுக்கிற மாட்டோம்? ரசூல்லா சொன்னதாக அவர் சொல்லலை. அவுசஜா இப்படி ரசூல்லா காலத்து சம்பவத்தை சொல்ல முடியும்? இவர் ரசூல்லா காலத்தில் இல்லாதவர். இப்னு அப்பாஸ் வழியாக சொன்னார்ன்னு சொன்னால் அவர் சொல்ல முடியும். அப்போ அந்த ஹதீஸ் வந்து மர்ஃபுவாக இருக்கிறது கரெக்டாக. இந்த ஹதீஸ் என்ன ஆகுதுன்னா முர்சல் ஆகிடுது, இடையில சஹாபி விடுபட்டு போயிடுறாரு. அப்போ இந்த ஹதீஸும் சரியான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இப்போ வந்து இது இது ஒன்றாச்சா. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இதை பற்றி பேசும் பொழுது இந்த ஹதீஸில் பைஹக்கிலே அவர் குறிப்பிடுறார். காலல் காலி ஹாக்கதா ரவாஹு ஹம்மாத் இப்னு ஜெய்தின், ஹம்மாத் இப்னு ஜெய்து இதை கவனிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த எல்லா ஹதீஸ்லையும் பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த ஹம்மாத் இப்னு ஜெய்து வரல. இந்த மூணு அறிவு பார்த்தோம்ல,
எந்த ஒரு ஹதீஸ்லையுமே ஹம்மாத் இப்னு ஸைதுங்கிற ஒரு அறிவிப்பதாக வரவே இல்லை. இந்த ஒரு ஹதீஸில் தான் ஹம்மாத் இப்னு ஸைது என்பவர் அறிவிக்கிறார். அப்போ இவர் அறிவிக்கும் போது அது முர்சலாக அறிவிக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஹம்மாத் இப்னு ஸைது ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள். ஹம்மாத் இப்னு ஸைது நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் இவர் வர்ற இடத்துல தான் அந்த மிஸ்டேக் வருது. இவர் மிஸ்டேக் விட்டுருக்கிறாரு. இப்னு அப்பாஸை விட்டுட்டார். இவர் இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறது என்பது தான் சரியான அறிவிப்பு. அப்போ இந்த அறிவிப்பில் ஒரு இல்லத்து இருக்கிறது, நுணுக்கமான குறை இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த ஹம்மாத் இப்னு ஸைது இருக்குல்ல, இதை அறிந்து கொள்வது அந்த ரிவர்ஸில் போயிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த பாடம் புரியணும்ல. அதுக்காக வேண்டி இந்த ஹதீஸில் எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கேருந்து போயிடுறோம். என்ன ஆரம்பித்தோம்? திருமதி ஹதீஸ் ஆரம்பித்தோமா? திருமதியில் இப்னு அபி உமர் அறிவிக்கிறார், சுஃபியான் அறிவிக்கிறார், அம்ர் இப்னு தீனார் அறிவிக்கிறார், அவுசஜா. இதில் யார் வரல? ஹம்மாத் வரல. அப்போ என்ன கவனிக்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு அப்பாஸை விட்டுவிட்டு ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பில் வர்றால் இதுலாம் வராத யார் வர்றான்னு கவனிக்கிறாங்க. அப்போ இதில் யார் வரல? இந்த ஹம்மாத் இப்னு ஸைதுங்கிற ஆள் வரல இதில். அப்போ இவங்க அறிவிக்கிற அறிவிப்புலாம் இப்னு அப்பாஸை சேர்த்தே சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால் இப்னு மாஜா. இப்னு மாஜா எடுத்து பாருங்கள். இஸ்மாயில் இப்னு மூசா அறிவிக்கிறாரு, அவருக்கு சுஃபியான் இப்னு உயைனா அறிவிக்கிறாரு, அவருக்கு அம்ர் இப்னு தீனார் அறிவிக்கிறாரு, அவருக்கு அவுசஜா அறிவிக்கிறாரு. இங்கேயும் யார் வரல? ஹம்மாத் இப்னு ஸைது வரல. அடுத்தது என்னென்னு கேட்டால் ஹாக்கிமில் வருது. ஹாக்கிமில் என்ன வருது? அலி இப்னு ஹம்ஷாத் அவர் அறிவிக்கிறாரு, பிஷர் இப்னு மூசா அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஹுமைதி அவர்கிட்ட அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட சுஃபியான் அறிவிக்கிறாரு, அம்ர் இப்னு தீனார் அறிவிக்கிறாரு, இவங்க எல்லாம் அறிவிக்கிறார். அப்புறம் அக்பரனி அவுசஜான் வருது. இங்கே யார் வரல? இந்த ஹம்மாதுங்கிறவர் வரல. அப்போ சுனனுல் குப்ராவில் என்ன வருதுன்னா, அபுல் ஹசன் அலி இப்னு அஹ்மது இப்னு அபுதான் அறிவிக்கிறாரு, அஹ்மது இப்னு உபைத் சஃபார் அறிவிக்கிறாரு, இஸ்மாயில் இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கிறாரு, அலி இப்னுல் மதீனி அறிவிக்கிறாரு, சுஃபியான் அறிவிக்கிறாரு, அம்ரு வலியா அறிவிக்கிறாரு, அவுசஜா வலியா அறிவிக்கிறார். இதில் யார் வரக்கானா? ஹம்மாத் இப்னு ஸைது வரல. அடுத்த ஒரு அறிவிப்பில் பாருங்கள், குப்ராவில் நசையுடைய குப்ரா, அதில் என்ன வருதுன்னா குத்தைபா அறிவிக்கிறாரு நசைக்கு. அவருக்கு யார் அறிவிக்கிறாருன்னா சுஃபியான் அறிவிக்கிறாரு. அவர் அம்ர் இப்னு தீனார்கிட்ட இருந்து அவர் அறிவிக்கிறாரு. அவர் சமயத்து ஆர்வஜாங்கிறாரு. இதுலையும் என்ன வரல? இந்த ஹம்மாதுங்கிற ஆள் வரவே இல்லை. அடுத்து என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் ஹுமைதியில் என்ன வருதுன்னா ஹுமைது அறிவிக்கிறாரு, சுஃபியான் அறிவிக்கிறாரு, அம்ர் அறிவிக்கிறாரு, அவுசஜா வழியாகண்டு வருது. அப்போ இந்த அவுசஜா இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவிப்புகளில் எல்லாம் யார் வரக்கானா? ஹம்மாத் இப்னு ஸைதுங்கிறவர் வரல. அப்போ முஸ்னத் அஹ்மதில் வருது. எப்படி வருதுன்னா சுஃபியான் அறிவிக்கிறாரு, அம்ர் வழியாக அறிவிக்கிறாரு, அவர் அவுசஜா வழியாக அறிவிக்கிறாரு. இங்கே யார் வரல? ஹம்மாத் இப்னு ஸைதுங்கிறவர் வரல. அதே மாதிரி முஸ்னத் அஹ்மதில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா ரவுஹ் அறிவிக்கிறாரு, இப்னு ஜுரஜ் அறிவிக்கிறாரு, அவருக்கு அம்ர் இப்னு தீனார் அறிவிக்கிறாரு, அவருக்கு அவுசஜா அறிவிக்கிறான்னு வருது. இங்கே யார் வரல? ஹம்மாது வரல. ஹம்மாத் இப்னு ஸைது வரல. அவர் வர்ற இடத்துல மட்டும்தான் இப்னு அப்பாஸை கட் பண்ணியிருக்கிறார், முர்சலாக்கி இருக்கிறார். இதை செஞ்சாலும் யாருங்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இப்படி பல அறிவிப்பு வந்திருக்கோன்னு போயிட மாட்டாங்க. ஒவ்வொரு அறிவிப்பில் ஒரு ஆளையாக நோண்டி பார்த்து இதை யார் விட்ட பிழையாக இருக்கும். அது மாதிரி சுனனுல் குப்ரா பைஹக்கில் என்ன வருதுன்னா அபு அப்துல்லால் ஹாஃபில், அபு சயீத் இப்னு அபி அம்ர் ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க. முகமது அய்யூப் அப்பாஸ் அறிவிக்கிறாரு, அபுல் அப்பாஸ் முகமது யாக்கூப் அறிவிக்கிறாரு, யஹ்யா இப்னு அபு தாலிப் அறிவிக்கிறாரு, யஸீத் இப்னு ஹாரூன் அறிவிக்கிறாரு, ஹம்மாத் இப்னு சலமா அறிவிக்கிறார். ஹம்மாத் இப்னு சலமா இவர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஹம்மாத் இப்னு ஸைது. இதில் ஹம்மாத் வர்றாரு. ஆனால் இவர் யாருன்னா சலமாவுடைய மகன். அவர் அறிவிக்கும்போது கரெக்டாக அறிவிச்சு போடுறாரு. அதில் என்ன வரல? அவுசஜா இப்னு அப்பாஸ்ன்னு கரெக்டாக இப்னு அப்பாஸ் சொன்னதாகத்தான் இதை மர்ஃபுவான ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் அற்ற அடிப்படையில் தான் இதுவும் அறிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி அபுதாவுதில் என்ன வருதுன்னா மூசா இப்னு இஸ்மாயில் அறிவித்தார், ஹம்மாத் அறிவித்தார். இந்த ஹம்மாத் என்பது ஹம்மாத் இப்னு ஸைது கிடையாது, ஹம்மாத் இப்னு சலமா அவர் தான் இவர். அம்ர் இப்னு தீனார் இவரும் கரெக்டாக அறிவிச்சிட்டார். அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ சுனனுல் குப்ரா பைஹக்கிக்கு வர்றோம். இதில் பார்த்திங்கன்னா அலி இப்னு அஹ்மது இப்னு அபுதான் வர்றாரா, அஹ்மது இப்னு உபைது வர்றாரா, இஸ்மாயில் இப்னு இஸ்ஹாக் வர்றாரா, அதுக்கப்புறம் சுலைமான் வர்றாரா, ஆரிம் வர்றாரா. அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஹம்மாத் இப்னு ஸைது வர்றார்.
இவர் தான் மற்றதில் வராத ஒரு அறிவிப்பாளராக வர்றார். எல்லாருமே இந்த அமுர் வழியாக தான் அறிவிக்கிறாங்க, அனைவருமே அமுர் வழியாக அறிவிக்கிறாங்க. இந்த அமுர் வழியாக அறிவிக்கிற ஆட்களில் ஹம்மாது இப்னு ஸைத் அறிவிக்கும் போது மட்டும் என்னத்தை காணாமன்னு கேட்டால் இப்னு அப்பாஸை காணாம். இதே அமுர் வழியாக ஹம்மாது இப்னு சலமா அறிவிக்கிறாரு, அதில் கரெக்டாக இருக்கிறது. சுஃபியான் அறிவிக்கிறாரு, அதில் கரெக்டாக இருக்கிறது. எல்லாரும் அறிவிக்கிற ஹதீஸில் எல்லாம் அனிபின் அப்பாஸின் இப்னு அப்பாஸ் இதை அறிவித்ததாக வருகிறது. இந்த ஹம்மாது இப்னு ஸைத் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் அறிவிக்கும் போது அன் அவுசஜா மௌலா இப்னு அப்பாஸின் அன்னரஜுலன் ஆரம்பிக்குது. அப்போ இப்னு அப்பாஸுடைய அடிமை அறிவித்தார், அவர் தான் அறிவித்த ஆளை ஃபஸ்ட் அறிவிப்பாளராக யார் வர்றா? தாபி தான் வர்றார், சஹாபி வரலை. இந்த ஹதீஸை போட்டுட்டு பைஹக்கி கீழே கொடுக்குறாரு. காலல் காலி அவர் சொல்கிறாரு, ஹாக்கதா இப்படித்தான் ரவாஹு ஹம்மாது இப்னு ஸைதின் ஹம்மாது இப்னு ஸைத் அறிவித்திருக்கிறார். முர்சலாக அறிவித்திருக்கிறார். முர்சல்னா என்ன? ரசூல்லா பற்றிய செய்தியை சஹாபி இல்லாதவர் அறிவிக்கிறது. சஹாபி அறிவிச்சுட்டா மர்ஃபூல ஒடியாந்துரும். சஹாபி இல்லாத ஒரு ஆள் அறிவிச்சார்னா முர்சல் விட்டு சஹாபி விடுபட்டிருக்கிறார். இந்த ஹம்மாது இப்னு ஸைத் என்பவர் முர்சலா அறிவித்திருக்கிறார். லம் எப்லுகு பிஹி இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸை கொண்டாந்து சேர்க்கலவர், இப்னு அப்பாஸ் வழியாக அறிவித்ததாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காலசே கதாலிக்க ரவாஹு ரூஹுபினுல் காசிம் அன் அம்ருபின் தீனார் முர்சலன். இந்த ரூஹுபின் காசிம்னு ஒரு ஆள் அறிவித்திருக்கிறார். அது நமக்கு அந்த அறிவிப்பு கிடைக்கல. அதாவது இப்போ சில ஹதீஸ் அறிவிப்புகளை பழங்கால நூல்களில் குறிப்பிடுறாங்க. அந்த நூல்கள்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. இந்த ரூஹுபின் காசிம்னு ஒரு ஆள் அறிவித்த அறிவிப்புலையும் இப்னு அப்பாஸ் விட்டுட்டு வந்திருக்குது. அது நம்ம தேடி பார்த்த வகையில் அப்படி எந்த புக்கில் இருக்குன்னு நமக்கு தெரியலை. அவங்க அந்த புக்கெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க, கையெழுத்து பிரதிகளாக வச்சுருப்பாங்க. அதில் தேடி பார்த்து தான் இது சொல்கிறாங்க. அதுலேயும் இருக்க. இப்போ ஹம்மாது இப்னு ஸைத் அறிவிக்கிறதுலையும் இந்த இப்னு அப்பாஸ் விடுபட்டிருக்கிறார். ரூஹுபின் காசிம் அறிவிக்கிறதுலையும் முர்சலா தான் அறிவிக்கிறார். ஆனால் ரூஹுபின் காசிம் எங்கே அறிவிக்கிறாரு, எந்த கிதாபுலன்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணி தேடும் பொழுது சாஃப்ட்வேராக கிடைக்கக்கூடிய கிதாபுகளில் அந்த செய்தி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க காலத்தில் அது கையெழுத்து பிரதியாக இருந்திருக்குது. அது மியூசியங்களில் இன்றைக்கி இருக்கலாம். அது அச்சிடப்பட்டோ இல்லை சாஃப்ட் காப்பியாகவோ மக்களுக்கு கிடைக்கல. அன்றைக்கு மக்களுக்கு கிடைத்தது இன்றைய மக்களுக்கு கிடைக்கல. அதனால் இவர் சொல்கிற மாதிரி ரூஹுபின் காசிமுடைய அறிவிப்பு ஒன்று இருக்கிறது. ரெண்டாச்சா. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை சொல்லும் பொழுது அபுஹாத்தம் சொல்கிறார் பாருங்க. அபுஹாத்தம் அவர் ராசி சொல்கிறாரு, அல் மஹ்ஃபூல். இதில் மஹ்ஃபூல்னா அந்த ஷாதுக்கு மாற்றம், ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி என்னன்னு கேட்டால் ஹதீஸ் இப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா அறிவிக்கிற ஹதீஸ் தான் சரியானது. இப்போ ஹம்மாது இப்னு ஸைத் என்பவர் மின் அஹ்லில் அதாலத்தி ஒல் லபுத்தி, அதில் உள்ளவர், நீதியாளர், மனன சக்தி உள்ளவர். ஆனாலும் மாதாலிக்க ஃபக்கத் ரஜ்ஜஹ அபுஹாத்தம் ரிவாயத்த மன்ஹும் அக்ஸர் அதன் மின்ஹு. இவர் எவ்வளோ நம்பகமான ஆளாக இருந்தாலும் இவர் அறிவித்ததையும் இன்னும் பல ஹதீஸ்களையும் தேடி பார்த்து விட்டு இதை இது சரியில்லை அதான் சரி என்று அபுஹாத்தம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்து சொல்லக்கூடாது. ஆனால் சனதில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ அதான் அவுசஜா சொன்னாருங்கிற அந்த செய்தி ஒவ்வொரு அறிவிப்பாளரும் கரெக்டான அறிவிப்பாளராக இருப்பாங்க. ஆனால் இந்த இதில் நுணுக்கமான குறை இருக்குது. இந்த நுணுக்கமான குறை இருக்குன்னு எப்படி யாருக்கு தெரிய வரும்? இந்த ஹதீஸ்லாம் போட்டு பார்த்தோமே, இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் வரும். இன்னும் சொல்ல போனால் ரூஹுபின் காசிம் என்பவர் அறிவிக்கிறார்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ நமக்கு கிடைக்கிற ஹதீஸ்களோட அதிக ஹதீஸ்களை பொறுக்கி வைத்து கொண்டு தேர்வு செஞ்சுருக்காங்க அந்த மக்கள். அப்போ இந்த நுணுக்கமான குறைபாடை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இவ்வளவும் பொறுக்கி எடுக்கணும். இது கூட பத்தாது, இன்னும் நிறைய நூல்கள்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க, அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதில் இப்படி தான் இருக்குது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த கித்தாபே நமக்கு இல்லை. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க எந்த ஒரு நூலாக இருந்தாலும் எழுதி வைத்து கொள்வார்கள். மனப்பாட வேறு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் உள்ள ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா நூல்கள் புறாத்தையுமே கித்தாபை எடுத்து பார்த்துக்கிட்டு செய்கிறதுங்கிறலாம் ஒரு கஷ்டம். டக்குன்னு இது இந்த கித்தாபெலாம் இருக்கும் அப்படின்னு போய் எடுத்துருவாங்க மனப்பாடத்திலேயே. இப்போ மனப்பாடம்னா பண்ணி வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, ரூஹுபின் காசிம் அறிவிக்கிறதுல முர்சலா வருகிறது,
இப்னு அப்பாஸ் விடுபட்டிருக்கிறாரு, ஹம்மாத் இப்னு ஸெய்த் அறிவிக்கிறதுல இப்னு அப்பாஸ் விடுபட்டிருக்கிறாரு, மற்ற எல்லாத்துலேயும் இப்னு அப்பாஸ் சேர்ந்து வருகிறது. அப்போ இந்த 2 பேரும் நல்லவங்களாக இருந்தாலும், இதில் உள்ள எல்லா அறிவிப்பரும் நல்லவராக இருந்தாலும், இந்த முர்சலாக அறிவிக்கிற ஹதீஸ் ஏற்கத்தக்கது அல்ல. இவங்க 2 பேரும் அதை மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இப்னு அப்பாஸை விட்டுட்டாங்க. இப்னு அப்பாஸ் இருக்கக்கூடிய செய்தி தான் கரெக்டான ஒரு செய்தி. ஏன்னா நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் நுணுக்கி ஆராய்வதுக்கு பேர் தான் இல்லத்து. இந்த இல்லத்து இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த ஹதீஸ் சரி இல்லைன்றோம். இப்போ அதாவது இப்போ நம்ம ஹம்மாத் இப்னு ஸெய்துடைய ஹதீஸ் பார்த்தோம்ல, அந்த ஹதீஸில் இப்னு அப்பாஸை விட்டுட்டு போகிறார்ல, அதில் உள்ள எல்லா அறிவிப்பாரும் கரெக்டாக இருந்தாலும் இது சரியான ஹதீஸ் இல்லை, சரியான செய்தி இல்லை. எதனால் சரியான செய்தி இல்லை என்று சொன்னால், இதில் இல்லத்து இருக்கிறது. இல்லத்துனா நுணுக்கமான குறை இருக்குது. நுணுக்கமான குறை இருக்குன்னு யார் சொன்னாலும் சரி கொண்டாந்து அள்ளி போடணும். என்ன தள்ளி போடணும்? இது சம்பந்தமான ஹதீஸ்கள் புறத்தையும் கொண்டாந்து அள்ளி போட்டு இதை பாருங்கள், அதை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இது பாருங்கள், இப்படி சொல்லணும். இந்த மாதிரி உள்ள அடிப்படையில் ஆய்வு செய்வதற்கு பேர் தான் இல்லத்து. அப்போ ஹதீஸ் சரியாவதற்கு தன்னளவில் சரியாவதற்கு சில விதிகள் இருக்கிறது. கம்பேர் பண்ணி சரியானதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில விதிகள் இருக்கிறது. தன்னளவில் சரியானது என்று முடிவு செய்வதற்கு எது போதும்? அது சனது கரெக்டாக இருக்கணும். அதாவது அறிவிப்பாளர்களில் தொடர்பு அருந்து போகாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி அதுலாக இருக்க வேண்டும், நேதியாளராக இருக்க வேண்டும், லாபித்து யாவசக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த மாதிரியான முஸ்னதான செய்தி தன்னளவில் சரியான ஹதீஸாக ஆகிவிடும். தன்னளவில் சரியானதுன்னு ஆன பிறகு அதில் என்ன செய்யணும்னா, நுணுக்கமான குறை இருப்பதாக அறிஞர்கள் நம்மளை அம்பிட்டு அதிசயம் கிடைச்ச அதிசயம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அந்த இதிலேயே மூழ்கி இதே வேலையாக இருக்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தேடிக்கிட்டு துருவி கொண்டாந்து இது நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க, இந்த அம்புட்டு வயசு நாங்கள் பார்த்தோன்னு கொண்டு தரும்போது நம்ம ஏற்றுக்கிற நிலையில் இருக்கிறோம். அப்படி கிடைக்கலன்னா அதையே அமல்படுத்திட்டு போயிடலாம். அப்போ இந்த சாது என்பதும் இல்லத்து என்பதும் பிற ஹதீஸுகளோட ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது எடுக்கிற முடிவு. எப்போ ஒப்பீடு பண்ணுவோம்? நமக்கு நம்முடைய அறிவை கொண்டு எனக்கோ உங்களுக்கோ இந்த காலத்தில் உள்ள எந்த அறிஞருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஹதீஸ் நாலேஜெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள்லையே புகாரி, தாரகுத்னி இப்படியான சில ஆட்களுக்கு தான் என்ன செஞ்சு இந்த துறையில் அவங்க அபுஹாத்தமு இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இந்த ஹதீஸ் அம்புட்டையும் கைக்குள்ளே விரல் நுனியில் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்த ஆளுக்கு தான் என்ன செய்வாங்க, இதை சொன்னவுடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த பேர் இந்த பேர் வராது, இதில் இப்னு அப்பாஸை விட்டுவிட்டார்னு அப்படி சொல்கிற அளவுக்கு யாவசக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லும் பொழுது அந்த செய்தி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அப்போ சாது என்றோ இல்லத்து என்றோ தள்ளி விட்டுறணும். அப்படி இல்லாத வரைக்கும் தன்னளவில் சரி என்று சொல்வதற்கு இது போதும். எது போதும்? அந்த ஏற்கனவே சொன்னோம்ல அந்த 2 கண்டிஷன், அந்த 2 கண்டிஷனே போதும். என்ன கண்டிஷனு? அதாவது முஸ்னதாக இருக்கணும், அதில் அறிவிக்கணும், லாபித் அறிவிக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும், அவ்வளோதான். இந்த 2ம் சாதாக இருக்கக்கூடாது, மல்லலாக இருக்கக்கூடாது என்பதெல்லாம் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், வேறு வேறு ஹதீஸ்களோடு கம்பேர் பண்ணி எடுக்கிற முடிவு அதற்கான திறமை உள்ளவர்கள் எடுத்து காட்டும் போது, இல்லை நம்மளே சிரமப்பட்டு பல ஹதீஸ்களை தேடி பார்த்து கண்டுபிடிக்கும் பொழுது இந்த சஹி என்று சொன்ன ஹதீஸையே மஅலூல் என்றோ ஷாது என்றோ சொல்ல வேண்டிய நிலைமை வரும். ஷாதுன்னு சொன்னால் அந்த அதிகமானதுக்கு முரணாக இருக்கிறதுங்கிற வகையில், மஅலூல்னா நுணுக்கமான குறை இருக்குங்கிற வகையில். அப்போ மஅலூல் ஷாதுங்கிற பேரில் தள்ளுபடி செய்ய வேண்டிய நிலைமை எப்படி வரும்னு கேட்டால், வேறு வேறு ஹதீஸ்கள்லாம் அள்ளி போட்டு பார்க்கும்போது வரும். அப்போ நம்ம சாதாரண மக்கள் அமல் செய்வதற்கு இந்த ஹைலைட் பண்ண இந்த 2 சேர்த்தும் பார்க்க வேண்டியதில்லை. அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குதா, ஓகே, சாதுன்னா கொண்டாந்து காட்டு, வேறு வேறு ஹதீஸ்லாம் கொண்டாந்து காட்டு, இல்லத்துனா அதெல்லாம் எல்லாத்தையும் நிரூபித்து காட்டுன்னு அப்படி காட்டின பிறகு அது நம்ப தகுந்ததாக இருந்தால் அவங்க சாதுன்னு முடிவு பண்ணது கூட தப்பாக இருக்கலாம், மஅலூல் என்று முடிவு பண்ணது கூட தப்பாக இருக்கலாம். அதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவங்க நிரூபித்தார்கள் என்று சொன்னால் அப்போ என்ன செய்வோம், நம்ம இதை சாதுன்னு தள்ளி விட்டுருவோம். சரியா? மஅலூல் அப்படி இல்லாத வரைக்கும் இவ்வளவே போதும். இந்த ஹைலைட் பண்ண விஷயங்கள் எப்போ தேவைப்படும்? வேறு ஹதீஸுகளை கொண்டாந்து முரண்டு நிப்பாட்டும் போது தான் தேவைப்படும். நிப்பாட்டப்படாத ஹதீஸாக இருக்குது, அதுக்கு முரணாக ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு இல்லத்தும் இல்லைன்னு சொன்னால் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சரியான ஹதீஸ் தான்
அதில் இருக்கார், லாபித்தா இருக்கார், சனது அறுந்து போகாமல் இருக்குது, சைகான ஹதீஸ் என்று என்ன செஞ்சிருவோம் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். இப்படி ஒரு விஷயமாச்சா. இது அந்த ஹதீஸுடைய இலக்கணத்துக்குரிய ஒரு விளக்கம். இது ஹதீஸ், சரியான ஹதீஸுக்கு இதுதான் இலக்கணம். இதில் இப்படி சொல்லும் பொழுது சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி நம்ம இப்போ நீங்கள் இந்த ஹதீஸை விளக்குனாலும் இதெல்லாம் எங்கே எடுத்து ஏண்டு நாங்கள் ஆலிம் கிளாஸ் படிக்கிறோம், எங்கே எடுத்து ஏண்டு எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ பிஜே நடத்தினார்னு சொன்னால் அதை வச்சு நம்ம எப்படி மக்கள்கிட்ட எடுத்து சொல்வது அப்படின்ற ஒரு டவுட்டை ஒன்று கிளப்புனாங்க. அப்போ இந்த டவுட்டு கிளப்பின பிறகு தான் நம்ம என்ன யோசிச்சோம்னு கேட்டால், நம்ம இதுக்கு ஒரு நூலை வைத்துக்கொண்டு, ஏதாச்சும் ஒரு நூலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை அதன்படி செஞ்சோம்னா அந்த நூலில் உள்ள எதுவும் விடுபடாமல் வரும். எதில் இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால், இந்த கித்தாப்பில் பார்த்தோன்னு சொல்லலாம், அந்த கித்தாப் ஏற்கத்தக்கதாக இருக்கவும் வேண்டும். அந்த மாதிரியான அதில் சொல்லக்கூடிய வாதங்களும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு கித்தாபு அடிப்படையில் இதை நடத்தினால் சிறப்பாக இருக்கும். இந்த ஹதீஸ்களை விதிகளை போட்டிருப்பாங்கள்ல, அவங்க போட்ட ஆர்டர் பிரகாரம் சொன்னோம்னா எதுவும் விடுபடாமையும் போயிடுறேன். கேட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமேன்னு கேட்டாங்க. அது ஏற்கத்தக்க ஒரு கருத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாளையிலிருந்து அந்த நூலிலிருந்து உங்களுக்கு என்ன செய்வோம், இனிமேல் இந்த ஹதீஸ் விதியை வரிசையாக கொஞ்சம் முன்னுரை மட்டும் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். அப்புறம் ஹதீஸ் விதிகள் சொல்லும்போது லேசாக இருக்கும், வழங்குதா. அந்த மாதிரியான ஒரு நூல்கள்லேருந்து எடுத்து உங்களுக்கு நாளை நடத்துவோம். எந்த நூல் என்பதை ஏன் அதை தேர்ந்தெடுத்தோம் என்கிற விஷயத்தை நாளைக்கே சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.